ஸ்ரீராமரின் ரகுவம்சத்தின் குலதெய்வம் எது தெரியுமா? நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். தசரதராஜனின் 3 மனைவிகளுமே குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க. பல யாகங்களும் பூஜைகளும் நடத்தப்படுது, எந்த பலனுமே கிடைக்கல. உடனே குலகுரு உங்களது குலதெய்வமான காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசித்தால்தான் பலன் கிடைக்கும் என்கிறார். உடனே தசரத ராஜா தனது 3 மனைவிகளுடன் காஞ்சிபுரம் வந்து காமாட்சி அம்மனை தரிசித்து 48 நாட்கள் அங்கேயே தங்கி மூலிகை பாயாசம் அருந்திய பிறகு கிடைத்த முத்துக்கள் தான் ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மூலிகை பாயாசம் வழங்கப்படுகிறது. சென்ற வருடம் 600 பேர் இந்த விரதம் இருந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளனர். இறை அருளாளர்கள் பல ஜென்மங்கள் அடங்கியது ஒரு யுகம் என்கிறார்கள். அப்படி சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் என்ற 4ல் 2வது யுகமான திரேதா யுகத்தில் பிறந்தவர் ராமபிரானுக்கு உலகின் மைய பகுதியான காஞ்சி காமாட்சி அம்மன் குலதெய்வம் என்றால் பிரபஞ்சம் தோற்றுவித்த முதல் மனிதனும் தமிழனே, பிரபஞ்சம் அறிந்த மொழியும் தமிழே.